இல்லாமல் வாழ்வு இல்லை, சிலுவை இல்லாமல் வழி இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கவிதையை ஒருத்தர் எழுதியிருந்தார். அவனைவருக்குமே தெரியும், சிலுவை தான் வாழ்வு, சிலுவை தான் வழி, சிலுவை தான் துன்பம். அதை தான் நான் சொன்ன அந்த இயேசு என்ற ஒரு மாமனிதனை நம்ம கடவுள் தெய்வம் என்று சொல்கிறோம். அந்த சிலுவையை தானே சுமந்தார், அந்த சிலுவையை தானே ஏற்றுக்கொண்டார். அதான் மிக அழகாய் சொல்வார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அன்றாடம் என்னை பின்தொடரட்டும் என்று சொன்னார். இந்த நல்ல நாளிலே இந்த சிலுவை பாதைக்குள்ளாக இந்த சிலுவை பாதை தந்தை அவர்கள் வழிநடத்த இந்த சிலுவை பாதை இப்படியாக இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிலுவை பாதையை தத்துரூபமாக நான் இருந்த பங்குல வடிவமைத்தோம். மிக அற்புதமான ஒரு சிலுவை, இயேசுடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்திய சிலுவை பாதை. சரி, அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சிலுவை பாதைக்குள் செல்லலாம். முதல்ல சிலுவை பாதை இயேசுடைய பாடுகளை நம் கண் முன்பாக ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய பங்கை சேர்ந்த சிறுவர்கள், பெரியவர்கள், இளம் பெண்கள் அத்தனை பேருமே நடிப்பார்கள். பின்னணியில் இருந்து அவர்களுக்கான குரல் கொடுக்கப்படும். அவங்க பேச மாட்டாங்க, இவங்க தான் பேசுவாங்க, அவங்க நடிப்பாங்க. ஒவ்வொரு நிலையாக இப்படி முதல் ஒரு பாடல், அதை தொடர்ந்து அவர்கள் நடிப்பார்கள், அதை தொடர்ந்து தந்தையுடைய ஒரு சிறிய சிந்தனை, அதோடு ஒவ்வொரு நிலையும் நாம் நிறைவு செய்து பாடலை நாம் இந்த ஒளிப்பெளியில ஒளிபரப்போம். ஸோ இப்படியாக இந்த சிலுவை பாதையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மினிமமா நான் உண்மையை சொல்லினேன்னா, நீங்க மினிமம் ஒரு 1.25 மணி நேரம் இந்த சிலுவை பாதை இருக்கும். அதனால ரொம்ப நேரம் அப்படி இல்லை, இது கலந்து இருக்கு. பாடல்கள் இருக்கும், அதோடைய உரைநடை இருக்கும், அப்புறம் நடிப்பு இருக்கும், தந்தையுடைய சிந்தனை இருக்கும், அத்தனையும் கலந்து 1.25 அது 1.5 மணி நேரம் இந்த சிலுவை பாதையை நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னுடைய ஒரே ஒரு சிந்தை தான், இந்த சிலுவை பாதையில நீங்கள் அனைவருமாக முழுமையாக பங்கேற்க வேண்டும். எனக்கு அதான் சொன்ன, போயிட்டு வந்துட்டு இருக்குது, அங்க நோட்டிக்கிட்டு இங்க தப்பறாங்க பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கடமைக்காக இருந்தால் இந்த சிலுவை பாதை ஒரு நாடக சிலுவை பாதையாக முடிந்துவிடும். இந்த சிலுவை பாதை அப்படி இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது, அந்த சிலுவை பாதை நம்முடைய வாழ்வின் பாதை. இந்த சிலுவை பாதை நம் வாழ்வோடு உரசி பார்க்க வேண்டிய பாதை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு போகலாம் வாரி, பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே. எல்லாரும் வாங்க, நம்ம போதகர் இயேசுவ ஆளுநன் பிளாத் அரண்மனைக்கு தீர்ப்பு வழங்க கூட்டிட்டு போறாங்க. ஐயோ பாவிங்க, அந்த நல்லவரை இப்படியா துன்புறுத்துவாங்க? பாவிங்க ராத்திரி எல்லாம் கல்தூள்ல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க, தலையில கூட புல்முடிய சூட்டி இருக்காங்க. பாவிங்க நல்லா இருப்பானுங்களோ? நல்லா இருப்பாங்களா அவங்க? அந்த நல்ல மனுஷனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க.
நேசநாதர் சாவுக்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வரார் வரார் ஆளுநர் வரார் ஆளுநர் வரார் ஆளுநர் வரார். அரசுக்கு எதிராக கலகம் விளைவிக்கின்றான். தன்னை யூதரின் அரசன் என்று சொல்லிக் கொள்கின்றான். நீ யூதரின் அரசனா? அவ்வாறு நீரே சொல்கின்றீர். உன் மீது இத்தனை குற்றச்சாட்டுக்கள் கூறுகின்றார்களே, உனக்கு கேட்கவில்லையா? என்ன அமைதியாக இருக்கின்றாய்? உன்னை விடுவிக்கவும் உனக்கு தண்டனை அளிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா? மேலிருந்தருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. சாரா, என் மனம் மிகுந்த வருத்தத்திற்குள்ளாகி இருக்கிறது. இந்த கடிதத்தை அவரிடம் கொண்டு போய் கொடு. அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம். ஏனெனில் அவரை குறித்து இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று இந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றேன். அதனால் அவரை விடுதலை செய்ய சொல். சரி, ஆகட்டும் அம்மா. இந்த மனிதரிடம் குற்றம் ஒன்றையும் நான் காணவில்லை. நான் இவனை என்ன செய்ய வேண்டும்? அவனை சிலுவையிலறையும் சிலுவையிலறையும். பரபாசையா, மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையா? யாரை நான் விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசை விடுதலை செய்யும். இவனை சிலுவையிலறையும் சிலுவையிலறையும். யாரெங்கே? கை கழுவ கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அநீதி இழைக்கப்படுகிறது. கரங்கள் கட்டப்பட்டு தலையில் முள்முடி சூட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் இருக்கிறார் இயேசு. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவரின் மீது பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கொடிய கசேடிகள் கொடுக்கப்பட்டு நீதி தீர்ப்புக்காக இழுத்து வரப்பட்டிருக்கிறார். ஏழை எளியவரோடு தோழமை கொண்டார். புறக்கணிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக குரல் கொடுத்தார். அனைவரும் இறைவனின் அன்பு பிள்ளைகள் என்ற உண்மையை உறக்க முழங்கினார். ஆனால் அவை அனைத்தும் இங்கு இருட்டடிக்கப்பட்டிருக்கின்றன, மறைக்கப்பட்டிருக்கின்றன. தன்னை தானே இறைவனின் மகனாக்கி கொள்ளுகின்றான் என்ற பழியை சுமக்கின்றான். தீயவர்களின் கூட்டத்தில் நீதி எதிர்பார்ப்பது இரவில் சூரியனை தேடுவது போன்றது. பதவி சுகம் மட்டுமே கொள்கையாக கொண்ட பிலாத்து, உண்மையா அது என்ன என பிதற்றிவிட்டு இயேசுவை சிலுவை சாவுக்குரியவர் என்ற அநீதியான தீர்ப்பை எழுதுகின்றான். அன்று இயேசுவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இன்றும் நாள்தோறும் இழைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அநீதியை பொறுத்துக் கொள்வதே மாபெரும் சமூக அவலம். அநீதியை பொறுத்துக் கொள்வது சகிப்புத்தன்மை அல்ல, அது ஒரு சந்தர்ப்பவாதம். சாமானியர்கள் ஒடுக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுத்தார் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ. அதற்காக அவர் ஆலய பீடத்திலே கொல்லப்பட்டார். அவருடைய இரத்தம் எல் சல்வதோர் மக்களுக்கு நிரந்தரமாக விடுதலை காற்றை சுவாசிக்க களம் அமைத்து கொடுத்தது. அண்ணல் அம்பேத்கரின் சட்ட நுணுக்கம்
இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வழிவகுத்தது. இயேசுவின் பாதையில் பயணித்து அநீதமான செயல்களை தவிர்த்து என்றும் நீதி நிலைத்திட குரல் தருவாம். ஜெபம். மீட்பின் இறைவா, எம் குற்றங்களை மன்னித்து பிறருக்காக வாழும் வரத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பயணம் செல்கின்றார், உடலில் வேதனை உள்ளத்தில் உறுதி, இதுவே இறைவனின் நற்செய்தி. சிரசில் முள்முடி மகுடம், தோளில் சிலுவையின் பாரம். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய் மார்க்கோஸ், போய் அந்த சிலுவையை எடுத்து வா. அம்மா, அம்மா. உண்மை ஊமையாகி போனதின்று. நன்மையும் கிருபையும் நடைபயின்ற எருசலேம் வீதிகளில் இன்று நம்பிக்கை துரோகமும் பகைமையும் பல்லிழித்து நிற்கின்றன. தூது வந்த தேவபுறா ஒன்று தன் சிறகுகளை இழந்து சிலுவை சுமந்து நிற்கின்றது. ஐயோ, நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லையா? இப்படி துன்புறுத்துறாங்களே இந்த நீதிமான. எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பார் இந்த மக்களுக்கு. இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. போங்க போங்க, எல்லாரும் தள்ளி போங்க. இங்க பாரா, இவர் பெரிய போதாரா, அற்புதம் வர செய்வாரா, அதிசயம் வர பண்ணுவாராமே. முதல்ல இந்த சிலுவைய கடைசி வரை சுமக்கிறாரா பார்க்கலாம். நட, கடைசி வரை நீதான் இந்த சிலுவையை சுமக்கணும். நட. இயேசுவின் தோளில் உலகம். மானிடரின் பாவங்களை பாரஸ் சிலுவையாக சுமக்கின்றார் உலக மீட்பர் இயேசு. கீழ்ப்படியாமை மனுகுலத்தின் மீது விழுந்த முதல் சம்மட்டி அடி. இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுத்த முதல் பெற்றோர் அலகையின் ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போயினர். பாவம் செய்து சாபத்தை கட்டிக்கொண்டு சாவுக்கு உட்பட்டனர். இறையாசிர் விழலுக்கு இறைத்த நீரானது. கரைபடிந்த கரங்களோடு ஆதாமும் ஏவையும் இன்பவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஆனால் இறைவனின் இரக்கமோ மானிடருக்கு புதுவாழ்வு தந்திட துடித்தது. விளைவு மீட்பர் இயேசுவின் பிறப்பு. உலகத்தின் பாவங்களை போக்க கன்னிமரியின் வயிற்றில் உதித்த இறைவார்த்தையின் பரமன் இயேசு தந்தை இறைவனுக்கு தன்னை முழுமையாக கையளித்து இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து உலகத்தின் பாவங்களை போக்க பாரச்சிலுவையோடு புறப்பட்டிருக்கிறார்.
குடும்பத்தின் சிலுவை சுமக்கும் பலர் நம்மிடையே உண்டு. நாமும் அவர்களில் ஒருவராக இருக்கிறோம். இன்று உலகம் போகின்ற போக்கு எண்ணற்ற குடும்பங்களை கடன் என்ற பெரும் பள்ளத்தாக்கில் வீழ்த்தி வருகிறது. கணக்கற்ற நம்முடைய ஆசைகள் விளம்பர உலகத்திற்கு தீனியாக அமைந்து வருகிறது. பார்த்ததெல்லாம் வாங்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் குடும்ப வாழ்வை காயப்படுத்தி வருகின்றன என்பதை அறியாமல் இருப்பதும் பெரும் வேதனை. பெற்றோரின் சுமைகளை பற்றி சிறிதும் அக்கறை கொள்ளாமல் சுகமாக வாழ முற்படும் இளையோரால் பல குடும்பங்கள் நிம்மதி இழந்து தடுமாறுகின்றன. மற்ற பிள்ளைகளை விட எம் பிள்ளைகள் தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக சமூக அக்கறையை சிறிதும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு பெற்றோரே பொறுப்பு. நற்செய்தி மதிப்பீடுகளை நமது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஒருவர் மற்றவரின் சுமைகளை தாங்கிட முன்வருவோம். இரக்கத்தின் நிறைவா, உம்மை போல் நாங்களும் பிறரன்பில் சிறந்திடவும் அயர்ந்த உள்ளங்களை அரவணைத்து உறவுக்கு தோள் கொடுக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. மூன்றாம் நிலை. இயேசுநாதர் முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா, அம்மா, என் ஆண்டவரே, என் தேவனே. உறவுகள் எதற்கு? உரிமையில் மட்டும் உடனிருக்கவா? நட்புகள் எதற்கு? நலன்களில் மட்டும் உடன் நடக்கவா? நடையாக நடந்து நன்மை பல செய்தவரை ஏழைக்கு தோழன் என்றும், தன்னை தேடுபவரை உடன் பிறப்பென்றும் மனதார ஏற்று பிறருக்காக தன்னை அர்ப்பணித்த அன்பு மகன் வெட்டுண்ட பனைமரமாய் வீழ்ந்து கிடக்கிறார் வீணர்களால். எழுந்து நட, இன்னும் நிறைய தூரம் போகணும். வீரர்களே, அடிக்காதீங்க, எங்க போக ரெண்டு கிடங்க. ஐயோ, தடுமாற்றம். ஏழைகளையும் வறியவர்களையும் வஞ்சிக்கும் நிலை கண்டு இயேசுவின் நெஞ்சம் பதறுகிறது. தலையை அழுத்துகின்ற முள்மொழியோ, உடலை கொத்தி தின்கின்ற கடுமையான கசையடிகளோ, பார சிலுவையோ சாந்த சுரபியான இயேசுவுக்கு பெருத்த வருத்தத்தை தரவில்லை. மாறாக மக்களின் பாவ நிலையை அவரை நெருப்பிலிட்டு புழுவாக துடிக்க வைக்கின்றது. கடவுளின் இரக்க முகம் சிதைக்கப்படுவதும் எளியவரின் குரல் நசுக்கப்படுவதும் ஆண்டவருக்கு தடுமாற்றத்தை தருகிறது.
மனிதரின் கடின இதயத்தையும் தான் என்ற ஆணவ போக்கையும் உடைத்தெறிந்திட மாபெரும் இயேசு மண்ணில் சாய்கின்றார். பணம் படைத்தவர்களும் அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களும் அதிகாரம் மிக்கவர்களும் அடிக்கும் கொள்ளையும் நடத்தும் கூத்தும் நாம் காண்பதே. ஏழைகளை பற்றி இம்மியளவும் அக்கறை இல்லை. தானும் தன்னை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாழ்ந்தால் போதும், மற்றவரை கேடு கேட்டால் என்ன என்ற போக்குத்தானே நடக்கிறது. தடாகத்தில் தங்குகின்ற அழுக்குகளை தின்கின்ற மீன்களைப் போல மக்களின் வேர்வை விலை பேசும் மீனர்களை குறித்து ஆண்டவர் வேதனை கொள்கின்றார். தீமைகளை களைந்து நன்மைகளை பெருக்குவோம். வறியவரையும் ஆதரவற்றவரையும் ஆதரிப்போம். அதுவே வீழ்ந்து கிடக்கும் இயேசுவை மீண்டும் எழ வைக்கும். அன்பின் நிறைவா, எங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவருக்கு ஆற்றிடவும் இயன்றவரை மற்றவருக்கு மகிழ்ச்சியை தந்திடவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. நிகழுதம்மா தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. நான்காம் நிலை. இயேசுநாதர் தன் தாயாரை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா வாங்கம்மா, போதகரை போய் பார்க்கலாம். உங்களை பார்த்தா அவருக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும்மா. அவரை ரொம்ப துன்புறுத்துறாங்கம்மா. ஆமாம்மா, வாங்கம்மா போகலாம். என் மகனே, என் செல்வ மகனே. அம்மா அம்மா, கலங்காதே மகனே, கடவுளுடைய திட்டத்தை நீ முழுமையாக நிறைவேற்ற வேண்டாமா? நிச்சயமாக அம்மா, நிறைவேற்றியே தீர்வேன். அம்மா அம்மா என்றழைத்து அமுதினும் இனிய ஆசை வார்த்தைகளை பேசிய என் அன்பு செல்வமா இது. 12 வயதில் ஆலயத்தில் மறைவல்லுனர் புகழ ஞானமாய் ஒளிர்ந்த அந்த அழகு திருமுகமா இது. சிதைத்து விட்டார்களே பாவிகள். அம்மா வாங்கம்மா போகலாம். எருசலேம் வீதிகளில் ஒரு கல்வனை போல தன் மகன் இயேசு இழுத்து வருவடப்படுவதை கண்டு கண்ணீரோடு கலங்கி நிற்கின்றார் கன்னிமரியாள். தான் ஊட்டிய பால் அனைத்தும் இரத்தமாக இம்மண்ணை நனைப்பதை பார்த்து பதறுகிறார். கண் இமை மூடாமல் பாதுகாத்த தன் மகன் வேடர்களின் கண்ணிகளில் சிக்கிய பறவை போல பிரதிவிக்கின்றாரே என அன்னை மரி அங்கலாய்க்கின்றார். உலகை மீட்க தந்தை இறைவனிடம் வாங்கி வந்த வரம் இத்தனை கொடியதா? இவ்வளவு அவமானங்களா? போதும், நீர்ப்படும் துன்பம் போதும் என மன்றாடுகின்றார். எல்லாம் சரியாகும் அம்மா, கலங்காதே, என்னை வழிபோகவிடும். தந்தையின் விருப்பத்தை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நிறைவேற்றுவேன் என்கிறார் இயேசு. கீழ்ப்படிதலை ஆண்டவர் இயேசுவை உன்னதமான நிலைக்கு உயர்த்தியது. எப்பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் பணத்திற்கும் பதவிக்கும் அடிமைகளாக பிறர் பாதங்களில்
வெட்கமில்லாமல் வீழ்ந்து கிடக்கிறார்கள். கீழ்ப்படிதல் நமக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் தன்னை தானே தாழ்த்தி கொண்ட அன்னை மரியாள் இறைவனின் தாயாக உயர்த்த பெற்றார். நமது பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்போம். அது ஒன்றே அவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மாற்றும் என்பது திண்ணம். அன்பே உருவான இறைவா, உம் மகன் இயேசுவைப் போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து நன்மை ஜனத்தில் சிறந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. கல்வாரி பயணத்தில் சீமோனே உமக்கு உதவினாய் நின்ற நிலையேனோ, சிலரெல்லாம் பயந்து ஓடினரே, நீ தனிமையாய் வலியுடன் நின்றதேனோ, நீ தனிமையாய் வலியுடன் நின்றதேனோ, தனிமையாய் வலியுடன் நின்றதேனோ. ஆகவே சிலுவையில் செம்மறி எனக்காகவே, சிலுவையில் மரித்தாய் செம்மறி, சிலுவையில் மரித்தாய் செம்மறியே. ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயா, படை வீரரே, கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? ரொம்ப சோர்வா இருக்கிறாரு. இந்த சிலுவைய வேற யாரையாவது வச்சு சுமக்க சொல்லக்கூடாது ஐயா. இங்க பாருடா, சிலுவைய வேற யாரையாவது சுமக்க சொல்லணுமா? மெல்கி, இந்த பெண் சொன்ன மாதிரி சிலுவையை வேற யாராவது சுமக்க செய்யலாமா? ஆமா மெல்கி, வழியிலேயே இறந்துட போறான். அப்புறம் சிலுவையில அறைய முடியாது. சரி, வேற யாரையாவது ஆளை பாரு. ஏய், நீ வா, வந்து சிலுவையை சுமந்து வா. உன் சிலுவையை சுமந்து என் பின்னே வா என்றவர் நம் சிலுவையை தன் தோளில் விரும்பி ஏற்றார். சுமத்துவதில் அல்ல, சுமப்பதில்தான் சுகம் உள்ளது என வாழ்ந்து காட்டிய இயேசுவுக்கு தன் பாவ சிலுவையை தானே சுமந்து உதவுகிறான் மனிதன். தோழமை. இயேசுவுக்கு 12 திருத்தூதர்கள், 72 சீடர்கள், ஆயிரக்கணக்கான சீடர் கூட்டம். ஆனால் யாருக்கும் கிடைக்காத பேரு சீரேனி ஊராகிய சிமியோனுக்கு மட்டும் கிடைத்தது. வல்ல இறைவனின் திருமகனுக்கு உதவி செய்ய, துவண்டு போன தோள்களுக்கு துணை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார் சிமியோன். உதவி செய்வதற்கு விருப்பம் இருந்தும் அவமான சிலுவையை தொடுவதற்கு அச்சப்படுகிறார், கூச்சப்படுகிறார். ஆனால் இயேசுவின் கருணை கண்களை கண்ட பிறகு துணிவு கொள்கிறார். இன்பமாய் இயேசுவோடு இணைந்து சிலுவை சுமக்க சிமியோன் தரும் சிறு உதவியினால் ஆறுதல் அடைகிறார் மாபெரும் இயேசு. மீட்பின் பாதைக்கு எளியவரின் கரங்கள் எத்துணை வலிமையானது என்பதையும் உணர்த்துகிறார். இலங்கை உள்நாட்டு போரில் 2008 செஞ்சோலை என்ற இடத்தில் விழுந்த இராணுவ குண்டுகள் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை, பிஞ்சு மலர்களை பொசுக்கியது. அதுபோல 2014 பாகிஸ்தானிய இராணுவ பள்ளியில் நடந்த கொலைவெறி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட குழந்தை செல்வங்கள் குண்டுகளுக்கு இரையாகின.
இச்செயல்கள் உலகத்தின் இருதயத்தையே ரணமாக்கியது. ஆனால் அதே நேரத்தில் எண்ணற்ற துறவற இல்லங்களும் சமூக அமைப்புகளும் பல்வேறு நலப்பணிகளால் விளிம்புநிலை மக்களுக்கு மாபெரும் தொண்டாற்றி வருகின்றன. கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு காப்பகங்கள் அமைத்து அன்பும் அரவணைப்பும் தந்து பாதுகாத்து வருகின்றன. இத்தகைய தொண்டு பணிகளை நாமும் ஏற்போம். அதுவே இயேசுவுக்கு நாம் செய்திடும் உன்னதமான பணியாகும். கருணை நிறைவா குழந்தைகளையும் எளியவர்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு என்றும் அன்பின் அரணாக இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் தேவனை சந்திக்க எனக்கு தடையா? தள்ளுங்கள், தள்ளி போங்கள். என் தேவனை சந்திக்க யார் என்னை தடுக்க முடியும்? போதகரே, மாதே, நீ பேறு பெற்றாய். ஏறிட்டு பார்த்தோர்க்கெல்லாம் ஏராளமாய் நலன் கொடுத்த என் தேவன் திருமுகமோ ஏர் உழுத நிலம் போல இரத்த சகதியில் மிதக்கின்றது. முள் புகுந்த தலையிலிருந்து வழிந்து வரும் திரு ரத்தம் அருள் பொழியும் கண்களுக்குள் வெள்ளமென பாய்கிறது. திரு தேகம் கிழிந்து எங்கும் ஜல்லடை கண்களாக ரத்தம் கோப்பொழித்து உடல் மூடி சிவந்துள்ளது. என் ஆண்டவரே, இந்த கோலத்தில் காணவா நான் ஓடோடி வந்தேன். என் ஆண்டவரே, பெண்களை தனது இறையாட்சி பணியில் இணைத்துக் கொண்டார் இயேசு. அவர்களுக்கு உரிய மதிப்பளித்து மாண்பையும் தந்தார். ஆகவேதான் இயேசுவின் பாடுகளின் பாதையில் பெண்ணினமே மாரடித்து புலம்பியது. ஆண் பெண் என்ற வேற்றுமை பாராட்டாமல் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசங்களை விலக்கி வைத்துவிட்டு அனைவருக்கும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தார். சமத்துவம் மட்டும் நற்செய்தியின் விழுமியமாக மக்களின் மனங்களில் விதைத்தார். இத்தகைய புரட்சிகள் செய்த புனிதத்தை கொடூரமாக வேட்டையாடும் நரிகளின் கூட்டத்திலிருந்து சிறிது நேரம் விடுதலை வாங்கி தருகின்றாள் வீரப்பெண்மணி வெரோனிகா. இயேசுவின் திருமுகத்தை தனது துகிலால் துடைத்து அத்திருமுகத்தை அத்துகிலில் அன்பு பரிசாக பெறுகின்றார். நாள்தோறும் கணக்கற்ற சமூக அவலங்கள் நடந்தேறுகின்றன. ஆனால் நாம் வேடிக்கை பார்ப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ளோம். வாக்களிக்க பணம் கேட்டு போராடிய நாம் நடைபெறும் கௌரவ கொலைகளுக்கு வாய் திறப்பது இல்லை. சோற்றில் நாம் கை வைக்க சேற்றில் செந்நீர் பாய்ச்சும் உழவர் மக்களின் தற்கொலைகளும்
கடலாட செல்லும் மீனவர்கள் சந்திக்கும் தொடர் துயரங்களும் ஏனோ வெறும் செய்திகளாக மட்டும் அமைகின்றன. போராட்ட குணங்கள் மழுங்கி போய் பணத்திற்கும் பதவிக்கும் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம். புறப்படுவோம். வெரோனிக்கல்களாக உருக்கொடுப்போம், முகவரி கொடுப்போம். ஒரு குலைந்த சமூகத்திற்கு அதுவே இயேசு ஆண்டவருக்கு கிடைக்கும் மாபெரும் ஆறுதல். உறுதியூட்டு நிறைவா எங்கள் சுயநலத்தை நீக்கி பிற நலனில் அக்கறை கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. மனிதனாய் பிறந்தவர் மறுமுறை வீழ்ந்தார் மனித பாவத்தினார். மனிதனாய் பிறந்தவர் மறுமுறை வீழ்ந்தார் மனித பாவத்தினார். புனிதனாய் இருந்தவர் புழுதியில் கிடந்தார் புவியின் பாவத்தினார். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா அம்மா ஐயோ, போதகரை பார்த்து கவனம். இப்படி துன்புறுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? தலைவா, தலைவா, யாருக்கிட்ட கூடாது. நாடெங்கும் உள்ளோர்க்கு நன்மைகளை பரிசளிக்க வீடு துறந்து வேண்டியவரை மறந்து வீறு கொண்ட சிங்கமாய் வெற்றி நடை போட்டவரோ, சிலுவை சுமை அழுத்த செந்தோள்கள் தளர்ந்தவராய் வாடிய உடலோடு வலுவிழந்து வீழ்ந்துள்ளார். நலன் பெற்ற மனிதரெல்லாம் நன்றி மறந்து சென்றதனால் தனி மரமாய் தரையினிலே வீழ்ந்து விட்டார் தங்க மகன். எழுந்துரு, எழுந்துரு, போங்க, தள்ளி போங்க. உடல் வேதனையும் உள்ள வேதனையும் ஒருங்கே இணைந்து இயேசுவை தரையில் வீழ்த்துகிறது. பரமனின் மகன் பாரச்சிலுவையுடன் மண்ணில் வீழ்ந்து கிடக்கின்றார் விதையாக. இயேசு ஒவ்வொரு முறையும் இம்மண்ணில் விழுகின்ற பொழுது பொங்கி வரும் தனது குருதியினால் ஈரத்தை விதைத்து விட்டுத்தான் எழுகின்றார். பாறை போன்ற மனித உள்ளங்களை தனது செந்நீரால் உழுது மனித நேயத்தை விதைக்கின்றார். இயேசுவின் புனிதமான இம்முயற்சியை வீழ்ந்து கிடக்கும் அவரை சுற்றி கொண்டு கைகொட்டி சிரிக்கும் மனிதரின் தீ எண்ணம் கண்டு கண்ணீர் வடிக்கின்றார் கடவுளின் திருமகன். ஆனால் அவர் நம்பிக்கை தளரவில்லை. அண்ணல் காந்தி இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுத்தர அறவழியில் போராடினார். அத்தகைய போராட்டத்தில் அவர் சந்தித்த அவமானங்கள் 1000. நேரிய வழி தந்த உறுதியில் அமைதி பாதையில் விடுதலை கொடியை ஏற்றி வைத்தார். உண்மையாளர்கள் வீதிக்கு வந்து போராடும் போது அவர்களுக்கு போதிய வரவேற்பு கிடைப்பதில்லை. ஆனால் அரசியல், பொருளாதார, சுய லாபத்திற்காக போராடுபவர்களுக்கு விளம்பரமும் வரவேற்பும் மிதமின்றி கிடைக்கின்றன. வறியவர்களின் வாழ்வுரிமைக்காக போராடுவோம். அத்தகைய பணியில் தங்களை அர்ப்பணிக்கும் அன்பர்களை ஆதரிப்போம். அதுவே ஆண்டவர் இயேசுவின் இறையாட்சி கனவு. அதற்காக மண்ணில்
விதையாக வீழ்ந்து கிடக்கிறார் மீட்பர் இயேசு. அதே போல நாமும் நிச்சயம் விருட்சகமாக எழுவோம். ஆற்றல் மிக்க இறைவா, சமூக பணியில் உண்மையாகவே எங்களை இணைத்துக் கொண்டு அடித்தட்டு மக்களின் விடுதலைக்காய் உழைக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. இயேசு எருசலேம் மகளிரை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயா, எங்க போதகரை கொஞ்சம் பார்க்க விடுங்க ஐயா. அதெல்லாம் முடியாது, போங்க அந்த பக்கம். சரி சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இந்த நிலைமை நல்லவரான உங்களுக்கு இந்த நிலைமை. மகளே, எனக்காக அழ வேண்டாம். இது இறை சித்தம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். மனம் மாறி பின்னரசை பற்றி கொள்ளுங்கள். பச்சை மரத்துக்கு இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? காட்டிக் கொடுத்த கயவர்கள் ஒரு புறம், கொல்லத் துடிக்கும் கொடியவர்கள் மறுபுறம், நட்புடன் துடிக்கும் மகளிர் இன்னொரு புறம். மரணத்தின் பாதையிலும் கூட மணுமகன் கொடியவருக்கு இறங்கி கயவரை மன்னித்து மனம் குமுறும் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். சரி சரி, எல்லோரும் போங்க போங்க. இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து புலம்புகின்றனர். பார்வையற்றவருக்கு பார்வை தந்தவர், முடக்குவாத முற்றவரை நடக்க வைத்தவர், எண்ணற்ற ஏழைகளுக்கு நற்தொண்டு புரிந்தவர், அனைத்திற்கும் மேலாக இறந்தவரையும் உயிர்ப்பித்தவர். அவருக்கா இந்த அவமான சிலுவை தண்டனை, கொடிய சித்திரவதை என சோகத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் இயேசுவோ தனக்காக மாரடித்து அழும் பெண்களிடம், பச்சை மரத்திற்கு இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்ன நிலையோ, எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கின்றார். இயேசுவின் கூற்று முற்றிலும் உண்மை. இன்றைய இளையோர் இறைவனை மறந்து, ஏன் பெற்றோர்கள் குடும்பத்தையும் மறந்து தான் தோன்றித்தனமாக வாழ்வதை பார்க்கின்றோம். உலக இன்பம், நண்பர் கூட்டம், குடி, களியாட்டம், போதை, பேதை என வாழ்ந்து தங்கள் எதிர்காலத்தை இழப்பதை பார்க்கின்றோம். அவர்களுக்காக இறைவனிடம் அழுது அவர்கள் நல்வழியில் புதிய வாழ்வு பெற்றிட மன்றாடுங்கள் என்கின்றார். ஜெபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் சாவி என்று புனித தந்தை பியோ கூறுகின்றார். ஆம், ஜெபத்தால், தவத்தால், உண்மை வாழ்வால் இறைவனின் ஆசிரை நமது பிள்ளைகளுக்காக கொணர்வோம். ஆற்றல் மிக்க சமூகத்தை, அன்புள்ள இளையோரை, உண்மையான நாளைய உலகை இன்று எழுப்புவோமே. கனிவான இறைவா, எம் இளையோரை ஆசீர்வதியும். அவர்கள் இயேசுவின் பாதையை தெரிந்து உண்மையிலும் அன்பிலும் வழி நடக்க வரம் தாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. எனக்காகத்தானே இந்த காயங்கள் எனக்காகத்தான் இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். இயேசுவே, நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். 9ஆம் நிலை. இயேசுநாதர் 3ஆம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நேரமாகிவிட்டது, வேகமாய் போ. ஐயோ, போதகரே பார்த்து கவனம். ஐயோ, அவரை யாராவது தூக்கி விடுங்களேன். அருகில் வராத. உடல் நொந்த இயேசு உருக்குலைந்து கீழே விழ, கல் நெஞ்ச கயவர்களோ எள்ளி நகையாடுகிறார்கள். விழுந்தவர் வீழ்ந்து விட்டால் வீழ்த்தியவர் கொக்கரிப்பார். வீழ்ந்தெழுந்து நடந்து விட்டால் அதுவே விடியலின் துவக்கமாகும். வீழ்ந்த மாபரனோ வீறு கொண்டு மீண்டெழுந்து மனிதம் மீட்க பயணிக்கின்றார். எதையும் தாங்கும் இதயம். கருவை சுமக்கும் தாய்க்கு குழந்தை ஒருபோதும் சுமையில்லை. கிளைகளும் அதன் இலைகளும் மரத்திற்கு சுமையாகுமா? சிறு காம்புதான் எண்ணற்ற பெரும் பலாப்பழங்களை தாங்குகின்றது. வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அன்பழகு தாங்குவது தாயும் தந்தையும் தான். சிலுவை சுமக்கும் இயேசு நம்மை தாங்குபவர். அவரோ மனிதரின் மனம் மாறா எண்ணம் கண்டு தடுமாறி தரையில் விழுகின்றார். நாம் கீழே விழாமல் இருப்பதற்கு நம்மை தாங்கிக் கொண்டு நமக்காக நம் வாழ்வை புதுப்பிக்கும் மாபெரும் இயேசு மண்ணில் சாய்ந்திருக்கின்றார். எதையும் தாங்கும் இதயம் அவருக்கு உண்டு. வீழ்ந்து கிடப்பவர் மானிடருக்கு புதிய நம்பிக்கையை விதைத்து எழுகின்றார். செகுவாரா, பிடெல் காஸ்ட்ரோ போன்றோரின் தன்னம்பிக்கையும் உழைப்பும் புதிய கியூபாவிற்கு வடிவம் தந்தது. நெல்சன் மண்டேலாவின் அமைதி புரட்சி தென்னாப்பிரிக்காவிற்கு விடுதலை வெளிச்சத்தை ஏற்றியது. மார்ட்டின் லூத்தர் கிங்கின் சகோதரத்துவ அறைகூவல் அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு வெள்ளையரோடு சமத்துவத்தை பகிர்ந்திட வழிவகுத்தது. சுயநலமற்ற உன்னதமான தலைவர்களால் இருளுக்குள் தள்ளப்பட்ட நாடுகள் எல்லாம் ஜனநாயக கொடியை பறக்கவிட்டன. ஓரளவு ஏழைகளின் எண்ணங்களை தாங்கி நம்பிக்கையை விதைக்கின்றது மக்களாட்சி. தன்னலமற்ற தலைவர்களின் முழக்கங்களில் இறையாசுவின் இறையாட்சி மதிப்பீடுகள் ஓங்கி ஒலித்தன. வீழ்ந்து கடந்த சமூகங்களை விழித்தெழ செய்தன. தொடரட்டும் இயேசுவின் நற்செய்தி முரசு. நல்லாயேன இறைவா, தன்னலமற்ற தலைவர்களை எமக்கு தந்து எமை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. கல்வாரி
10ஆம் நிலை. இயேசுநாதரின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய் மார்க்கோஸ், அவனை இங்க இழுத்துட்டு வா. முதல்ல அவன் ஆடைகளை களையணும். அப்புறமா சிலுவையில் அறையலாம். போதகரே, இயேசுவே, உங்களை இந்த பாடுபடுத்துறாங்களே, உங்க சக்திய வச்சு இவங்களை அழிச்சிட மாட்டீங்களா? இல்லை எல்சா, இது இறைவனுடைய திட்டம். அவர் இதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். இருந்தாலும் எங்களால தாங்க முடியலம்மா. தாங்கித்தான் ஆகணுமா? மங்கையரின் மானம் காத்த மாவீரன் மனம் நொந்து நிற்கின்றார். மாக்களின் மத்தியிலே மனிதம் காத்த மகாதேவன் மானமிழந்து நிற்கின்றார். ஆடை களைந்த ஆணவ கூட்டமோ அவர் ஆடைக்கென சீட்டு போட்டு கொக்கரிக்கின்றது. பிறர் வேதனை தனதாக்கி பிறர் குற்றம் தான் சுமந்த புண்ணிய பரமாத்மா உடல் குறுகி நிற்கின்றார். ஒளிவு மறைவற்ற அன்பு. ஆண்டவரின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆம், அவற்றோடு சேர்த்து அவரின் தோளும் உரிக்கப்படுவதுதான் கொடுமை. கசையடிக்கும் எண்ணற்ற கொடுமைகளுக்கும் உள்ளான அவரது திருவுடல் இப்போது ஆடைகள் உரியப்படுவதன் மூலம் பல காயங்கள் மீண்டும் புதிதாய் திறக்கின்றன. அவரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகின்றன. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்கிறது பழமொழி. இங்கு இந்த கொடிய மனம் படைத்த மனிதர்கள் அவரை ஓர் உயிராக கூட மதிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஏழைக்கு உடுக்கியவரை, உணவளித்தவரை, உண்மையை மட்டும் வாழ்வால் உறக்க கூவியவரை அவமானப்படுத்தி எள்ளி நகையாடுகின்றனர். ஏளனம் செய்து கைகொட்டி சிரிக்கின்றனர். அன்பு புரட்சிக்கு அவமானம் மட்டும்தான் மிச்ச சொச்சமா? மனிதரின் மிருகதனத்தை குறித்து இயேசு கலங்குகிறார். மனிதம் மறையும் நிலை கண்டு வேதனைப்படுகின்றார். ஓ மனிதா, இன்று எத்தனை பெண்கள் மானபங்கம் படுத்தப்படுகின்றனர். அவர்கள் இல்லத்தில், வேலை செய்யும் இடத்தில், பொது இடங்களில் நீ உணர்ந்தாயா? உன் தாய், தங்கை, மகளாக மற்ற பெண்களை ஏற்க மறுப்பதால் விளையும் கொடுமை என்பதை என்றுதான் உணரப்போகிறாய். வரம்பு மீறி பாவத்தை கட்டி ஏன் துன்பத்தில் விழுகின்றாய்? யாரையும் கேவலப்படுத்தாதே, கேவலமாக பேசாதே. அதை நீ இயேசுவுக்கே செய்கிறாய் என்பதையும் மறவாதே. நீயும் நானும் இயேசுவின் பிள்ளை. அவர் அவமானப்பட்டது நமது மானமான மரியாதையான வாழ்வுக்குத்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே. ஒருவர் மற்றவரை மதித்து பிறரின் வாழ்வுக்கு மதிப்பளித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் செயலில் மட்டும் இறங்கி புதிய விடியலுக்கு வழிகாட்டுவோமா? அது மட்டுமே சரியான அன்பின் பாதை என்பதை உணர்வோம். அன்பின் நிறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரை மதித்து மனிதத்தின் மாண்பை காத்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. பிறருக்கு உதவி செய்த இயேசுவின் கரங்களை பார். ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்கள் ஆவியை துறப்பதை பார். அயலா
பார் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களார் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களார் கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார் என் இயேசுவை பார். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏய் மார்க்கோஸ், அந்த சிலுவையை எடுத்து வா. ஆமாஸ், இவனை அந்த சிலுவையின் மேல படுக்கவை. நான் சிலுவை பேசுகிறேன். எனக்கொரு பெருமை உண்டு. கொடியவர், கொலைஞர், பொல்லாதோர், போக்கிரிகள், இப்படி எத்தனையோ பேர் உயிர் பறிக்க நான் உதவி இருக்கிறேன். பெருமையோடு சொல்கிறேன், சமூகத்தை சுத்தப்படுத்த, கொடியவரிடமிருந்து எளியவரை காக்கும் பணியில் நானும் பங்கெடுத்திருக்கிறேன் என்று நிமிர்ந்து மிடுக்குடன் சொல்வேன். ஆனால் இன்றோ கூனி குறுகி நிற்கின்றேன். ஒரு பரிசுத்தரை அல்லவா என் மேல் தொங்க விட்டிருக்கிறார்கள். ஒரு மாசற்ற செம்மறியின் இரத்தத்தால் அல்லவா என்னை நனைத்திருக்கின்றார்கள். கயவர்களே, உங்கள் செயலுக்காக நான் வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். ஏன் இந்த சிலுவை மரமாகி விட்டோம் என்று வெட்க தலை குனிகின்றேன். அன்பினை ஆணிகளால் துளைக்கின்றனர்.
இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி 3 ஆணிகளால் அறைந்து அவரை அந்த சிலுவையோடு இணைக்கின்றனர். இயேசுவின் நரம்புகள் அறுக்கப்படுகின்றன. இரத்த நாளங்கள் எல்லாம் அருந்து தெரித்து இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. சொல்லன்னா துன்பத்தில் இயேசு ஒரு புழுவை போல் துடிக்கின்றார். மனித உருவம் முற்றிலும் சிதைந்து காணப்படுகின்றார். மனிதாபிமானமற்ற அந்த உரோமை வீரர்களும் யூத குருக்களும் அவரின் இந்த நிலை கண்டு சிறிதும் பதறாமல் கொண்டாடுகின்றனர். ஆணிகள் கொண்டு அன்பு புரட்சியை முடக்கிவிடலாம் என்று இரத்த வெறி பிடித்த அந்த அதிகார வர்க்கம் எத்தனிக்கின்றது. உதவிகள் செய்து பழக்கப்பட்ட ஆண்டவரின் புனித கரங்களை கூர்மையான ஆணிகள் குத்தி கிழிக்க மணமகனின் குருதி மண்ணில் ஆராய் ஓடுகின்றது. இத்தனை கொடுமைகள் மத்தியிலும் மனிதா, உனக்கு என் அன்பு மட்டுமே உண்டு என முணுமுணுக்கின்றார் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, ஏன் இத்தனை பாடுகள்? யாருக்காக? நமக்காக என்பதை உணர்வோமா? இயேசுவின் இரத்தமே இவ்வுலகின் மீட்பு. இயேசுவின் வழியின்றி மானிடருக்கு மீட்பு இல்லை என்பது உண்மை என்பதை உணர்வோமா? நம்முடைய பாவங்கள் இயேசுவின் புனித இரத்தத்தால் கழுவப்படுகின்றன. புதிய வாழ்வை நாம் பெறுகின்றோம். நம்முடைய இரக்கமற்ற சொல், செயல் பலரின் மனதை குத்தி கிழித்து ஆறா வடுவை ஏற்படுத்துகின்றன. கடும் வார்த்தைகளால் இன்று பல குடும்பங்கள் வீதிக்கு வந்துள்ளன. அப்போதெல்லாம் இயேசுவை குத்தி கிழிக்கின்றோம் என்பதை என்றாவது உணர்ந்ததுண்டா? பிறருக்கு மதிப்பளிப்போம். வன் சொல் அகற்றி இன்சொல்லில் இயேசுவுக்கு சில ஆறுதல் தருவோம். ஆறுதலின் நிறைவா, பிறருக்கு துன்பம் தரும் சொல் செயல் அகற்றி என்றும் உன் வார்த்தையின் வழியில் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள், என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம், எதற்காக என்று கேட்டேன், உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது. உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, மனித குலம் அழுகின்றது. 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் துறக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். என்
ஆண்டவரே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாய் இருக்கிறது. நீ யூதரின் அரசனானால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். நீ மெஸ்ஸியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாத்து பார்ப்போம். நீ கடவுளுக்கு அஞ்ச மாட்டாயா? நாம் தண்டிக்கப்பட்டிருப்பது முறையே, ஆனால் இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லையே. இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெறும்போது என்னையும் நினைவிற்கொள். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். அம்மா, இவரே உம் மகன். இவரே உன் தாய். எல்லாம் நீரை வேறிட்டு தந்தையே, கையில் என் ஆவியை இம்மனிதன் உண்மையாகவே இறைமகன். மெல்கி, இவர் இறந்து விட்டாரா என்று பார். வாழ்வு. பட்டமரம் துளிர்த்த அதிசயம் பெரிய வெள்ளி என்று கல்வாரி மலையில் நிகழ்ந்தது. மொத்த கருணையும் குருதியாக அத்திருமலையை தோய்த்திருந்தது. அன்பின் அர்த்தம், ஆழம், மகத்துவம் சிலுவையில் சிறகடித்த பறவையில் சிலாயித்தது. சிலுவையில் வீரமரணம் அடைந்த இயேசுவின் விழாவினை ஈட்டியால் குத்தி மீதிருந்த இரத்தத்தையும் நீரையும் இம்மண்ணின் மீட்புக்காக சொட்ட செய்தான் படைவீரன். இயேசுவின் வாழ்வு தியாகம் நிறைந்த வாழ்வு. இயேசுவின் அகால மரணம் அனைவருக்கான விடுதலை பயணம். உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் நமக்காக அர்ப்பணித்த ஒப்பற்ற தலைவன் இயேசு. மன்னிப்பில் மலரட்டும் மனிதம் என்று சிலுவையில் அமைதியானார் மாபெரும் இயேசு. இயேசுவின் தியாக மரணத்திற்கு ஈடாக இவ்வுலகில் எதுவுமே இல்லை. தமது சாவினால் ஆண்டவர் இயேசு தன்னலத்தை தகர்த்தெறிந்து தரணிக்கே பொது தொண்டாற்றியுள்ளார். தந்தை இறைவனின் இரக்க பெருக்கத்தை வான்மழையாக வருவித்துள்ளார்.
அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் ஈர மனதை அள்ளித்தந்து அன்பு வாழ்வுக்கு உயிரோட்டம் அளித்துள்ளார். நோயாளிகள், வயோதிகர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் என சமூகத்தின் விளிம்புநிலை மக்களுக்கு நாம் காட்டும் அன்பே இயேசுவின் தியாக வாழ்வுக்கு நிகரானது. மனமாறும் பாவிகளுக்கு விண்ணக பேரின்ப வீட்டை இயேசுவின் தியாக மரணம் திறந்து விட்டிருக்கிறது என்கிறார் புனித 2ஆம் ஜான் பால். இயேசுவின் மரணம் அர்த்தம் பெற உண்மையான மனமாற்றத்தை ஏற்போம். தன்னலமற்ற பணிகளில் நம்மை இணைத்துக் கொள்வோம். நாளும் சிலுவையின் பாதையில் வாழ்வை பரிசாக தருவோம். அன்பு நிறை இறைவா, உம்மில் விளங்கிய தியாக வாழ்வு எம்மிலும் ஒளிர்ந்திட அன்புடை நெஞ்சங்களாக நாங்கள் வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. மூன்றாம் நிலை. மரித்த இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா, போதகர் நிலைமைய பாருங்கம்மா. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. என் மகனே, நீ பிறந்தாச்சு. உன்னை என் மடியில் வைத்து அக்களிப்போடு இருந்த என்னால் மகனே, இன்று இறந்த உன் உடலை இந்த மடியில் வைத்த போது என் உள்ளம் கலங்குகிறது. மகனே, துக்கத்தால் என் தொண்டை அடைக்கிறது. உன் உடலை என் மடியில் சுமக்கின்ற இந்த வேதனையான நேரம் என் உள்ளத்தை வால் ஊடுருவியது போன்று தோன்றுகிறது. அனைத்து மக்களும் நன்மை அனைத்தையும் பெற ஓடி ஓடி போதித்த உன் கால்கள் எங்கே? புதுமைகள் செய்த உன் கைகள் எங்கே? எங்கே எங்கே? ஐயோ கடவுளே, நான் இனி என்ன செய்வேன்? மகனே, என் அன்பு மகனே, என்னை தனியாக விட்டு விட்டாயே. என்னை தனியாக விட்டு விட்டாயே. அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. போதவருடைய இறுதி சடங்குகள் எல்லாம் நம்ம செய்யணும்மா. தாயின் மடி. உலகின் மீட்புக்காக தன்னையே தகன பலியாக தந்த இறைவனுக்கு அர்ப்பணித்த இயேசுவின் தியாக திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னை மரியின் அன்பு மடியில் வளர்க்கப்படுகிறது. வாழ்வழிக்கும் வள்ளலின் உயிரற்ற சடலம் கண்டு தனது பாச மகனுக்கு நேர்ந்த கொடுமை கண்டு கதறுகிறாள் அன்பு தாய்.
அன்று கானாவில் நடந்த திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த மணமக்களின் மாண்பை காத்த என் மகன் இன்று அவமான சிலுவை மரணம் அடைந்துள்ளார் என கண்ணீர் சிந்துகிறார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு, என்னை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் என்று சொல்லி தனது இன்னுயிரை உலகம் வாழ்வதற்காக கொடுத்துவிட்டு தன் தாய்மடியில் தஞ்சம் அடைந்து விட்டான். நெஞ்சை அடைக்கும் சாவை கண்டு புலம்பும் மரியன்னையை தேற்ற வழியின்றி தடுமாறுகின்றனர் இயேசுவின் சீடர்கள். தாய் அன்புக்கு நிகரானது இவ்வுலகில் எதுவுமே இல்லை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான். தாய் அன்பு ஒரு விதத்தில் சுயநலமாக இருந்தாலும் அது தூய்மையானது என்பதுதான் அதன் சிறப்பு அடங்கியுள்ளது. கோழி கூட தன் குஞ்சுகளை பருந்தோ கழுகோ இரையாக்க விடுவதில்லை, மாறாக தன் சிறகில் வைத்து பாதுகாக்கின்றது. ஆனால் அன்னை மரியோ தன் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு உலகம் வாழ்வதற்காக, மீட்பு பெறுவதற்காக தன் ஒரே மகனை கொடூர பருந்துகளும் பிணம் தின்னும் ராஜாளி கழுகுகளும் வேட்டையாடுவதைக் கண்டு துடித்துடித்து போய் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் இயலாமல் இறைவார்த்தைக்கு படிந்து நிற்கின்றார். கன்னிமரியின் கண்ணீர் துளிகள் அர்த்தம் பெற மீட்பரின் பலனை நற்செய்தி வழி நின்று பெறுவோம். அன்னை மரிக்கு ஆறுதல் தருவோம். ஆறுதலின் நிறைவா, உமது பாடுகள் எமது பாதைக்கு விளக்கு என்பதை உணர்ந்து வழி செல்ல எமக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயா, எங்க போதகரோட கடைசி காரியங்களை யார் செய்வாங்க ஐயா? எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீ போமா அந்த பக்கம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது மிகுந்த பலனை தராது. ஆம், 100 மடங்கு பலன் தர பிதாவாகிய தேவன் தன் ஒரே மகனையே இங்கு விதைக்கின்றார். ஆண்டாண்டு காலமாய் மாண்டு போன மனிதத்தை மீட்டெடுக்க தாம் முன்னமே உரைத்தபடி மனுமகனை பூமிக்கு கையளிக்கின்றார். ஏ மனிதனே, கதிரவனை காருருள் சூழ்ந்து விட்டதென்றோ நினைக்கின்றாய்? ஏ பாதாளமே, படைத்தவரை தனக்குள் அடக்கிக் கொண்டோம் என்று கொக்கரிக்கின்றாயா? பாதாளத்தின் கதவுகளை உடைத்தறிந்து பகலவன் புத்தொளி வீசும் புது சூரியனாய் மீண்டு வரத்தான் போகின்றார். ஆன்ம தாகம் கொண்ட அற்புத நீரூற்றை அணை போட்டு தடுக்க எவரும் உண்டோ? பாவம் போக்கி பரிசுத்த சுகந்தத்தை பொங்கி பரவ செய்யும் பெருங்காற்றுக்கு தடை போட எவரும் உண்டோ? மீண்டு வருவார் என் தேவன். சாவின் கொடுமுடியை தகர்த்தெறிந்து வெற்றி வீரனாய் மீண்டும் வருவார் என் தேவன். விதைப்பு. பாவ கரைபடிந்த மானிடத்தை
தனது புனிதமிக்க பாடுகளினால் மரணத்தினால் தூய்மைப்படுத்தியுள்ளார் மணமகன். இறைவனுக்கு கீழ்ப்படியாமையால் விளைந்த முதல் பெற்றோரின் பாவம் இயேசுவின் புனித குருதியால் கழுவப்பட்டுள்ளது. இறைவனுக்கு அனைவரும் ஏற்புடையவராக மாறியிருக்கின்றோம். பாவத்தால் உருகுலைந்த உலகத்தை புதுப்பிக்க இறைமகன் மேற்கொண்ட முயற்சி மகத்தானது. உச்சபட்ச துயரங்களையும் அவமானங்களையும் ஏற்று இந்த அண்ட சராசரத்திற்கு மறுவாழ்வு தந்துள்ளார். விண்ணக ஆசிரால் புதிய மண்ணகத்தை விளைவிக்க இயேசுவின் திருவுடல் விதைக்கப்படுகின்றது. புரட்சியாளர்களும் போராளிகளும் ஒருபோதும் மண்ணில் புதைக்கப்படுவதில்லை. மாறாக அவர்கள் விழுமியங்கள் மதிப்பீடுகள் மனித உள்ளங்களில் விதைக்கப்படுகின்றன. ஸ்தேவான் என்ற முதல் மறைசாட்சியின் வித்து விருச்சகம் நிறைந்த விசுவாச விதையானது. இயேசுவிற்கு எண்ணற்ற சீடத்திகளை விளைவித்தது. இயேசுவின் நற்செய்தி எங்கெல்லாம் விதைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அடிமை விலங்கொடிக்கப்பட்டது. இருள் நீங்கியது, அருள் நிரம்பியது. இயேசுவை நமது உள்ளத்தில் விதைப்போம். விண்ணக ஆசிரை அபிர்விதமாக அறுவடை செய்வோம். இயேசுவில் இனி ஒருபோதும் துன்பம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலையும் இல்லை, இறப்பும் இல்லை என்பதை உணர்வோம். நிறைவாழ்வு, நிம்மதி, மகிழ்ச்சி மட்டுமே உண்டு என்பதை அறிவோம். கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, உமது வார்த்தையில் விசுவாசம் கொண்டு நாள் உமது ஆசி நிறை வாழ்வுக்கு சான்று பகர வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை, சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை, சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும், சுமையும் சுவையாகும் இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். இந்த சிலுவை பாதை நன்முன்பாக தத்துருவாக இயேசு பட்ட வேதனைகள், உடைய பாடுகள், உடைய ரணங்கள், உடைய தியாகம், அவருடைய அன்பு
அனைவரும் அதை உணர்ந்திருக்கிறோம். இது வெறுமனே ஒரு நாடகம் அல்ல, மாறாக நமக்காக, நமது விடியலுக்காக, நம் ஒவ்வொருவருக்கு வாழ்வளிப்பதற்காக தன் வாழ்வையே தியாகமாக்கிய ஒரு மாபரன் இயேசுவினுடைய மிகப்பெரிய ஒரு மரணம் இந்த உலகத்தையே புரட்டி போட்டது. நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்றளவும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் விட்டு சென்ற அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த மன்னிப்பை, அந்த தியாகத்தை வாழ்வாக்க முயற்சிப்போம். திருத்தந்தையுடைய கருத்துகளுக்காக, திரு அவையினுடைய கருத்துகளுக்காக, உலகிலே அன்பு செயல்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக, அன்புக்காக இயங்குகிற யாவருக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, பங்கு சமூகத்திற்காக ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஒரு 5 நிமிடம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரெடி ஆகட்டும். முதல்ல இந்த நாள்ல நம்ம வந்து கை தட்ட வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு இயேசுடைய திரு சிலுவை பாடுகளை, கல்வாரியின் பாதங்கள், கல்வாரியின் கனவுகள் அப்படியெல்லாம் நம்ம நிறைய போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்கிரிப்ட். நான் அம்பத்தூர் இருந்த போது இதை நடத்தி காட்டினார்கள். அது எப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்பிய போது அநேக நல்ல உள்ளங்கள் முன் வந்தார்கள். ஒரு விஷயம் முதல்ல உங்களுக்கு தெரிவிக்கணும், இது வந்து சும்மாலாம் இல்லை, இதற்காக நிறைய உழைப்பு. உண்மையிலே பார்த்திருப்பீர்கள். அது நடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அது டப்பிங் வாய்ஸ், பின்னணி வாய்ஸ் கொடுத்தவங்க சரி, அல்லது நமக்கு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்த அநேகருடைய அதிகமான உழைப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம கைத்தட்ட வேண்டாம், நம்ம இன்னைக்கு பெரிய வெளியை சிறப்பிக்கிறோம். எனவே அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். டப்பிங் ஆர்ட்ஸ் மேலே வந்துடுங்க. இயேசுவாக நடித்த ஜெகதீஷ் எங்க இயேசு இருக்காரா? நம்ம அப்புறமா அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சு செல்லும் போது அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். மரியாளாக மேகலா, பிலாத்தாக ஜான், பெண் ஒருவர் இருதய சுமதி, பெண் 2வது கேத்ரின், எஸ்தராக பாக்கிய செல்வி, ரூத்தாக ஜெனிஷா, ரெபேக்காவாக குணசீலி, பிலாத்துவின் மனைவியாக பிரதீபா, பணிப்பெண்ணாக டெல்சா, வெரோனிகாவாக லூர்து மேரி, தலைமை குருவாக பிரவீன், படைவீரன் 1 மெல்வின், படைவீரன் 2 டைனல், படைவீரன் 3 ஒளி, சீமோனாக ராபின், அருளப்பராக டென்னிஸ், நல்ல கல்வன் ஜெஃப்ரி, கெட்ட கல்வன் கிறிஸ்டோ, அருமத்தியா ஒரு சூசையாக எபி. இந்த பின்னணி கேரக்டர் நமக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க இருக்காங்க. இயேசுவுக்கு பின்னணி குரல் கொடுத்து E.A. வில்சன், மரியாளுக்கு ஜோஸ்பின் மேரி. வந்து மேல வாங்க. ஜோஸ்பின் மேரி, ரெபேக்காவுக்கும் ஜோஸ்பின் மேரி, பெண் ஒருவருக்கு ரம்யா ஜெரால், பெண் 2 ஜாய்ஸ் ஜென்சன், பெண் உரையாளராக ஜாய்ஸ் ஜென்சன், எஸ்தருக்கு ஜூலியட் ராஜா, வெரோனிகாலுக்கு ஜூலியட் ராஜா, பிலாத்துவின் மனைவிக்கு ஜூலியட் ராஜா, ரூத்துக்கு ஏஞ்சல், பணிப்பெண்ணாக ஏஞ்சல் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது. படைவீரர் 1 அருள் தந்தை உதவி பங்கு தந்தை ஜெயஸ்ராஜ், படைவீரர் 2 செபாஸ்டின், படைவீரன் 3 சந்தியாகு, சந்தியாகு, தலைமை குருவுக்கு வாய்ஸ் கொடுத்தது சந்தியாகு, பிலாத்துவுக்கு ஜான்சன், கெட்ட கல்வன் ஜான்சன், நல்ல கல்வன் மரிய லிவிங்ஸ், ஆண் உரையாளராக இருந்தது பிரதீப், சிலுவை பேசும் முறையே டாக்டர் ராஜா அவர்கள். மேலும் நமக்கு இசை ஒளிப்பதிவு கொடுத்தது பிரதீப். மேலும் இந்த ஒளி கலவை செய்து நம்முடைய ஃபெலிக்ஸ் மற்றும் விஸ்வா மற்றும் உங்களுக்கு தெரியும் இந்த நம்முடைய உதவி பங்கு தந்தை நம்முடைய அருள் சகோதரர் கிறிஸ்டவர், அவங்களாம் அதற்காக அதிகமாக உழைத்திருக்கா. நிறைய இளம் உள்ளங்கள் இந்த இடத்தை அரேஞ்ச் பண்ணது நம்முடைய இளைஞர் குழுவினர் மற்றும் சவுண்ட் சிஸ்டம் செய்தது, இப்படி என்று பலர் வந்து உதவி செய்திருக்கிறார். அவை இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு.
இந்த நிகழ்வு வந்து உங்கள் கண் முன்பாக சில இடங்கள் என்னாலே முடியல. என்னால் கண்டிப்பாக நான் பின்னணி தான் இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அவருடைய நடிப்பு என்பது வெறுமனே அல்ல. ஒவ்வொருவரும் இதற்காக இரவு 10:30 மணி நிறந்தோறும் கூட பல நாட்கள் இரவு வேளையிலே நிறைய நேரங்களை செலவு செய்து மிக அற்புதமாக மிக அருமையாக நம்முடைய பின்னணி இசை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்பயும் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 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 நிகழ்வை அப்படியே தத்ரூபமாக அந்த டப்பிங் வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இங்கு பேசி அத்தனை பேர், நான் சொன்ன அத்தனை பேருமே அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். அவளுக்கு வந்து நம்ம இப்போ கைத்தட்ட வேண்டாம். எனவே மனதார அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இது ஒரு உன்னதமான ஒரு முயற்சி. நாம் தொடர்ந்து இன்னும் பல முயற்சி எடுக்க இருக்கிறோம். எனவே அத்துணை பேருக்கும் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் வருகிற பங்கு மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நீங்க செய்த சிறு சிறுகளை ஆண்டவர் கண்ணோக்கி உங்களுக்கு மிக அற்புதமான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவேன். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை, இத்தனை கலைஞர்கள் இதற்காக நான் சொன்ன மாதிரி அதிகமான உழைப்பு, அதிகமான ஈடுபாடு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் வரலாம் 2 நாள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதற்காக ஒவ்வொருவரும் நான் சொன்ன அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். மீண்டும் அனைவருக்கும் சிறப்பாக நம்முடைய இளையோர் குழுவினருக்கும் உதவி செய்த சவுண்ட் சிஸ்டம் கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாங்க அவர் சொன்ன ஒரு போட்டோ பிடிச்சிடலாம். தந்தை அவருக்கு நம்ம கூட தான் இருக்கார். மிக அருமையான ஒரு சிந்தையை கூட நம்மோடு தியானிக்க உதவிய அருட்தந்தை தைனஸ் அவர்களை மேடைக்கு வாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாமா? போட்டோ உதவி பங்கு இருக்காரா? என்னுடைய உதவி பங்கு தந்தையுடைய உழைப்பும் அபாரம். ஏன்னா பல நாட்கள்ல இந்த பிராக்டிஸ்க்கு நான் வர முடியாத நாட்கள்லாம் உதவி பங்கு தந்தை அதிகமான நேரத்தை அவரோடு செலவழித்து இதற்கு உதவி செய்த அவருக்கும் அநேக நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாம். இந்த ஆனால் இதனுடைய பின்னணியில் ஃபாதருடைய முழு ஒத்துழைப்பு, இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுலேருந்து சரி, ஸோ அதற்காக எப்படி செய்யணும், எப்படி நீங்கள் நடிக்கணும், அவருடைய எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஏறக்குறைய அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நடிகர்கள்லாம் பூர்த்தி பண்ணாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர்களுக்காக அவருடைய ஃபாதருக்கு நம்பர் யார் கைத்தட்ட வேண்டாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ அவருக்கையும் எங்களுடைய ஸ்பெஷல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.